ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஸோ, நம்ம இன்னைக்குரிய ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாமா? லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்டோரி. போலாமா? மீண்டும் வந்த மகிழ்ச்சி. இதுதான் இந்த ஸ்டோரியோட தலைப்பு. ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே குரங்க பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும். அது என்னவோ தெரியல. மனுஷன் குரங்குல இருந்து வந்ததுனாலயா என்னன்னு தெரியல. பட் மிருகங்கள நம்ம எப்பவுமே பார்த்தாலோ, ஒரு ஏன்னா அது வந்து நம்ம கூட வாழ்றது இல்ல. டொமஸ்டிக் அனிமல் இல்ல. கரெக்ட்டா? பட் இது யானை, அந்த வைல்ட் அனிமல்ஸ் லைக் யானை, குரங்கு இது எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆச்சரியம், திகைப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் குடுக்கும். கரெக்ட்டா? ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போற அனிமல்ஸ் ரிலேட்டடான கதையில ஒரு குரங்கு கதைய தான் பார்க்க போறோம். ஓகே? ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல நம்மளோட கதைக்குரிய நாயகனான குரங்கு கூட்டமும் சந்தோஷமா, ஜாலியா, பயங்கரமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த குரங்கு கூட்டத்துக்குனே ஒரு தலைவர் இருக்காரு. அவரோட பேரு மூக்கன். நம்ம கதையோட ஒரு குட்டி ஹீரோவும் இருக்காங்க. அந்த குட்டி ஹீரோ பாவம் காணாம போயிடுறாரு. அந்த குட்டி ஹீரோக்கு பேர் என்ன வைக்கலாம்? குமார்னு வைக்கலாமா? ஓகே. குமார்னு ஒரு குட்டி ஹீரோ இருக்காங்க. அந்த குட்டி ஹீரோவ அந்த குரங்கு கூட்டத்துல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படின்னா பயங்கர சுட்டியா இருப்பாங்க. பயங்கரமா சுறுசுறுப்பா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க போறது, இங்க போறது, ஏதாவது எடுத்துட்டு வர்றதுன்னு. அதனால அவங்கள வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு பயங்கர சுட்டி. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இந்த சுட்டியான குரங்க, குமார் குரங்க காணோம். எல்லாரும் என்னடா திடீர்னு காணுமே, இவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு மனுஷங்க வேட்டையாட உள்ள வந்தாங்க காட்டுக்குள்ள. அப்போ நம்மளோட குமார வந்து இன்னைக்கு புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர வருத்தம் ஆயிடுது. எப்பவுமே இது அடிக்கடி நமக்கு நடக்குது, என்ன பண்றது? இதுக்கு வந்து முதல்ல நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லலாம். தலைவர் தான் நமக்கு ஏதாவது நல்ல தீர்வு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட போய் 2 பேரும் போய் சொல்றாங்க. அப்போ தலைவர், நான் ஒரு நல்ல யோசனையோட வரேன். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணலாம். நமக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்குன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ நைட் 8 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் ரெடியா வராங்க மீட்டிங்க்கு. அந்த இடத்துல ராஜா வந்து உட்கார்ந்துருக்காரு. ராஜா மாதிரி இவங்க தலைவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. தலைவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கல் மேல உட்காந்து. மத்தவங்க எல்லாம் கீழே உட்காந்து தலைவரே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கூட்டத்துல இருந்து கொஞ்சம் பேரு, இப்படியே போச்சுன்னா நம்ம மொத்த இனத்தையும் அழிச்சிடுவாங்கடா, நம்ம என்னதான் பண்ண போறோம் தெரியலன்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பலகீனம் தான் என்னன்னு இந்த மனுஷங்க கண்டுபிடிச்சு நம்மள அடிமையாக்குறாங்க போலயே, ஒரு கடலைக்கு ஆசைப்பட்டு இப்படி நம்ம உயிரை ஓடுற மாதிரி இருக்கே அப்படின்னு இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரா மாறி மாறி நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த மனுஷங்க ஏன் நம்மள இப்படி பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்ப ஒரே கூச்சலும் குழப்பமா போட்டு கத்திட்டு இருக்கும்போது ஒரு உரத்த குரல்ல அவங்க தலைவர், எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. எல்லா குரங்கும் வாயை மூடிட்டு கப்பு சிப்புன்னு பின் டிராப் சைலண்டா போய் அவரோட இடத்துல அவரோர் உட்கார்ந்துட்டாங்க. அப்போ தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மனுஷங்க ஒவ்வொரு தடவையும் செம்புல கடலையை போட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் நம்மளோட இனத்தை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறாங்க. அதற்கு பதிலா நம்மளும் ஒரு சூழ்ச்சி பண்ணி அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம குரங்கு இனத்துக்கு கடலைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம யாரும் கடலை சாப்பிடாம தியாகம் செய்யணும் அவசியம் இல்ல. ஆனாலும் நான் ஒரு யோசிச்சு ஒரு சூப்பரான ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஐடியாவை இப்ப நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரங்கையா தனித்தனியா கூப்பிட்டு அதோட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது பிளான், திட்டம்னா பிளான், அதோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் குரங்கு ஒவ்வொரு குரங்குக்கா தனியா சொல்லுது அவங்களோட காதுல. ஓகேவா? இப்படியே பல நாள் போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வழக்கம் போல இந்த மனுஷங்க வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள வராங்க. மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து செம்புல கடலைய போட்டு அங்கங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த டிராப்ப குரங்குகள் எல்லாம் பாத்துட்டாங்க. குரங்குகள் என்ன பண்றாங்க, அங்கங்க இருந்து மனுஷங்க வர்றதை நோட் பண்ணிட்டு, வந்துட்டாங்கடா இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி வராங்க. செம்ப பார்த்து ஓடி வராங்க. அப்போ இவங்க இந்த செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா மனுஷங்க, எப்பவுமே யூஸ்வலா செம்ப கொண்டு வந்து வச்சுட்டு செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தடவை ஒளிஞ்சு நின்னு பாக்காங்க. இவங்க எல்லாம் குரங்கு வர வர பக்கத்துல வர வர இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இன்னைக்கு நிறைய குரங்கு வருது, இன்னைக்கு நமக்கு செம வேட்டையா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காங்க.
இந்த குரங்கு எல்லாம் பக்கத்துல வர வர இவங்களுக்கு பயங்கர ஆஹா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இவ்வளவு பேர் இன்னைக்கு ஒரே நேரத்துல மாட்டிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்டோட நின்னுட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா வந்த எல்லா குரங்கும் சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு செம்ப தூக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. இந்த மனுஷங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இங்க, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, என்ன நடக்குது, எல்லா குரங்கும் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரே நேரத்துல செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். இந்த நம்ம சூழ்ச்சி இந்த குரங்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களே, கடலைய வச்சு இவங்கள பிடிக்கலான்னு பார்த்தா இப்ப செம்பும் போச்சு கடலையும் போச்சு, வீட்டுக்கு போனா வீட்டுல வேற நம்மள திட்டுவாங்க, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இவங்க எல்லாம் நடந்து வீட்டுக்கு போறாங்க. இந்த கேப்ல குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் குமார் இருக்கிற இடத்த தேடி அந்த கிராமத்துக்குள்ள போய் அவனை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்து அதுக்குள்ள இருந்து அவனை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நடந்த கூட்டத்துல ஒருவேளை இவங்க இப்படிதான் முடிவு பண்ணிருக்காங்க போல. அதுதான் இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுது, எப்பவுமே சூழ்ச்சி பண்றாங்க, சூழ்ச்சி பண்ணி இவங்களோட இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கும் போது இந்த குரங்கோட தலைவரும் அந்த சூழ்ச்சியால் தான் வெல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த குரங்குக எல்லாத்தையும் மூக்கன் குரங்கு கிட்ட போய் இந்த கடலை எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து, தலைவரே நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணிட்டோம், மறுபடியும் வந்துட்டு இந்த மனுஷங்க வந்தாங்கன்னா நம்ம இப்படியே பண்ணலாம், இல்லன்னா அவங்க இன்னொரு ஐடியாவோட வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், அவங்க இன்னொரு ஐடியா கொண்டு வரும்போது அந்த டைமும் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி சேர்ந்து உட்கார்ந்து யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுத்துக்கலாம், அது வரைக்கும் நமக்கு ஒரே ஜாலி தான், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மனுஷ கூட்டங்கள் நம்மள தேக்குள்ள வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காட்டுல எப்போ மாதிரி ஒரே கூத்தும் கும்மாளம் பாட்டு ஜாலி டான்ஸ்னு செம வைபா இருந்தாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது, எப்போதும் எல்லாரையும் ஏமாத்த முடியாது, அப்படி ஏமாத்தினா ஒரு நாள் கண்டிப்பா நாமளும் ஏமாத்தப்படுவோம். அதனால என்னைக்குமே ஏமாத்தவே கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு எப்பவுமே கரெக்டா நடந்துக்கணும். ஓகே, பை, டேக் கேர்.